விவாக காலம் வருது பிரம்மச்சாரி, இந்த விவாகத்துக்கு பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் குறைஞ்சபட்சம் வயசு என்ன வித்தியாசம் இருக்கு? ரெண்டு கோணத்தில் பார்க்கலாம். தர்மசாஸ்திரம் ஒரு வயசை சொல்றது, ஆயுர்வேதம் ஒரு வயசை சொல்றது, நம்முடைய சமுதாயம் ஒரு வயசை சொல்றது. நாம் என்ன எதிர்பார்க்கணும் தெரியுமோ? விவாகத்தினுடைய கண்ணோட்டம், விவாகத்தினுடைய லட்சியம், அந்த லட்சியத்தை அடையிறதுக்கு இந்த வயசு சரியா இருக்குமா அப்படின்னு ஒரு சிந்தனை நமக்கு வரணுமே. அந்த சிந்தனையை நாம் விட்டோம்னா தர்மசாஸ்திரம் சொல்றதோ ஆயுர்வேதம் சொல்றதோ ஆப்டா இருக்கும். நாம் ஆசையினால் எப்படி இல்லாமல் வயசை மாற்றிப்போம். தர்மசாஸ்திரம் சொல்றது பொண்ணு வயசுக்கு சின்னவளாக இருக்கணும்னு. நாம் என்ன செய்வோம் தெரியுமோ? சின்னவள் தானே சொல்லிட்டு ஒரு நிமிஷம் சின்னதானாலும் சின்னது தானே, அதனால் ஈக்குவலாக இல்லையே, ஒரு நிமிஷம் சின்னதாக இருக்குன்னு கூட எடுத்துன்னு விடுவோம். சின்னதுக்கு அர்த்தம் அப்படி எடுத்துப்போம். நமக்கு அப்படி தோணும். நம்ம குழந்தைகளும் இப்போ அப்படி இருக்குது. ஈக்குவலாக வயசு இருந்தால் தான் அழகாக இருக்குது. அவளுடைய சிந்தனை ஒரே மாதிரி போகிறது. அவன் டிவி பார்க்குறவரும் என்னத்தை இப்படி காமிச்ச உடனே பொண்ணு பின்னாடி அதை ஃபாலோ பண்ணுறது, இப்படியெல்லாம் ஒரு சிந்தனையை மாற்றின்னு இருக்கிறதுனால கல்யாணத்தினுடைய லட்சியம் மறந்து போனதுனால வேற ஏதோ லட்சியத்தை வச்சுட்டு வயசினுடைய ஒத்துமையை கொண்டு வருதுன்னு ஒரு தப்பான ஒரு நடைமுறை நம்மள்கிட்ட மாட்டின்னு கொடுத்து ஆசை அப்படி வந்து கொடுத்து. உண்மை என்ன தெரியுமோ? தர்மசாஸ்திரம் அந்த பொண்ணுக்கு 12 வயசு பொண்ணுக்கு இருக்கலாம், அவனுக்கு வயசானாலும் தப்பில்லை, 25க்கு மேலே கூட இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு. ஏன்னா கல்யாணத்தினுடைய லட்சியம் குழந்தையை பெற்றுக்கிறது அல்ல, கர்மானுஷ்டானம். அதனால் அப்படி சொல்லிட்டு ஆயுர்வேதம் சொல்றது பூர்ணஷோடச வருஷாஸ்திரி பஞ்சமிம் சேன சங்கரா வீரியவந்தம் சுதம் சூதே அப்படின்னு சொல்லியிருக்கு. பூர்ண ஷோடச வருஷாஸ்திரி 16 வயசு நிரம்பியவள் 17, பஞ்சவிம்சேனா 25, பிள்ளைக்கு 25 வேணும், பொண்ணுக்கு 17 வேணும் அப்படி சொல்லியிருக்கு. அது அப்படி சொல்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஆயுர்வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? இந்த பொன் குழந்தைகள் வளர்ற போது 16 வயசு தாண்டினா கர்ப்பம் தரிக்கிற தகுதி வந்து கொடுத்தும். பையனுக்கு அந்த பீஜத்தினுடைய வளர்ச்சியோ அதனுடைய திறமையோ 25 தான் வருது. அதுக்கு முன்னாடி பூர்ணசோடத்துக்கு முன்னாடியோ 25க்கு முன்னாடியோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு பரஸ்பரம் சந்தர்க்கம் பண்ணி அது ஒரு குழந்தை பிறந்தா அது அல்பாயுசா போகலாம், குறையா இருக்கலாம், கஷ்டப்படலாம். நம்மால ஒரு கஷ்டப்படுற மாதிரி ஒரு குழந்தை உற்பத்தி பண்ணினா அதனுடைய ஜீவிதம் கஷ்டப்படாதா? அதனால் அந்த மாதிரி இடையூறெல்லாம் வராது இருக்கணும். அதனால் கண்ணா பின்னா குழந்தையை பெற்றுக்கப்படாது, அந்த குழந்தை திண்டாடுமே. அதனால் வயசு வரணும்னு சுக்கரத்துக்கு நல்ல புஷ்டி வரக்கூடிய 25 வயசை அது சொல்லிட்டு இது 17 ஆகணும்னு சொல்லிட்டு 17 ஆனால் அந்த பொன் குழந்தைக்கு எப்போவுமே வளர்ச்சி சீக்கிரம், பிள்ளைக்கு கொஞ்சம் வளர்ச்சி முல்லை. பொன் குழந்தை வளர்ந்து வந்தால் 35 ஆன உடனே எல்லாம் கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். இவன் 60 ஆனாலும் தயாராக இருப்பான், என்ன வளர்ந்துக்கிட்டே வருது. அதனால் இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குதுன்னா இந்த ரெண்டே ஆயுர்வேதம் ஆராய்ச்சி பார்த்து நல்ல குழந்தைகளை பிரசவிக்கிறதுக்கு நீ தயாராக இருக்கணும். அந்த லோகத்துக்கு நல்ல குழந்தைகளை கொடுக்கணும். நல்ல பிரஜைகள் இருந்தால் தான் லோகம் நன்னா இருக்கும். உங்களுடைய சந்தோஷம் மட்டும் விஷயம் இல்லை, அடுத்த வாரிசு அழகாக இருக்கணும், ஒன்றை விட வசதியாக இருக்கணும். அவன் ஊனமுற்றவனா வரப்படாதே. அப்படி வராது இருக்கிறதுக்கு ஆயுர்வேதம் இந்த 17, 8, 25, 8 வயசை சொல்லித்து. அது ஒரு வகையில் நல்லது. அந்த காலத்தில் ஜீவிதத்தில் பிரதானமாக ஒருத்தன் இருந்து குடும்பத்தை கொண்டு நடத்துறதுக்கு மெச்சூரிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஆசாமி வேணுங்கிற நல்ல கோணத்தில் தர்மசாஸ்திரம் ஒத்துண்டுது. ஏன்னா 2 பேரில் எப்பவுமே ஒன்று வச்சுக்கோ, குடும்பத்தில் ஜனநாயகம் சரியாக வராது. யாராவது ஒருத்தருக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கணும். பொறுப்பும் அதை செய்யக்கூடியதான கடமையும் இருக்கிறது 2 பேரில் ஒருத்தருக்கு இருக்கணும். அது பிள்ளைக்கு தான் இருக்கணும். ஏன்னா அவன் தான் கொண்டு நடத்தணும். அதனால் அவனுக்கு தனி ஒரு மதிப்பு, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஓட்டு உண்டு அவனுக்கு, புரியலையோ? அதனால் ஜனநாயகத்தை குடும்பத்தில் கொண்டு வந்தால் ஜனநாயகம் சரியாக இருக்காது. வெளியில் வந்தே நாம் திண்டாடுறோம், குடும்பத்தில் வந்தால் எப்படி இருக்கும்? அதனால் அதை கொண்டு வர முடியாது. அதனால் ஒருத்தர் இருக்கணும். அதனால் என்ன நினைக்கிறார், குழந்தைக்கு சின்ன வயசாக இருக்கிற பொன் குழந்தைக்கு அவனுக்கு வயசுலேருந்து மெச்சூரிட்டி வந்தாச்சுன்னா அந்த மெச்சூரிட்டினாலே அவன் எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணுற சாமர்த்தியம் வருவது. இக்கட்டான சூழ்நிலையில் இவாள் எல்லாரும் வெளியில் கொண்டு வரத்துக்குள்ள சாமர்த்தியம் இருக்கிறதுக்கு அவனுக்கு கொஞ்சம் வயசு தூக்கி இருக்கணும் அப்படின்னு தர்மசாஸ்திரமும் சொல்கிறது. அதுதான் நியாயம். அப்படி தான் நம்முடைய முன்னோர்கள்லாம் வந்ததுனால தான் இன்றைக்கி நாம் நடமாடுற பெரிய பெரிய வருஷாலாம் இருந்தாலும் இல்லையோ, பல இடங்களில் புத்திசாலிகளாக நேரு இருந்தால், அவன் இருந்தால், இவன் இருந்தால், எத்தனை பேர் சொல்கிறோம். அவளெல்லாம் அந்த மாதிரி கல்யாணத்தில் பிறந்த குழந்தைகள். இப்போ கிட்ட நெருங்கிற குழந்தைகளை பற்றி நமக்கு தெரியறத அந்தந்த இப்போ வயசு ஜாஸ்தியாகும். அந்த வித்தியாசமும் நமக்கு உண்டு. ஏன்னா சரீர பிரகிருதி இது ரெண்டே நாம் கவனிக்கலாம். குழந்தை அம்மாவுடைய பங்கு
அப்பாவோட பங்குங்கிறதுல 2 விஷயம் இருக்குது. ரசம், ரத்தம், மாம்சம், வசை 4 அம்மாட்டேருந்து வருது. அதே மாதிரி மஜ்ஜை, அஸ்தி, சுக்ரம் அப்பாட்டேருந்து வருது. 2 பிரபலமாக இருக்க வேண்டாமோ? அது 2 இருந்தால் தானே இருக்கிறது புஷ்டியாக இருக்கும். அந்த பிராபல்யத்தை 2 பேருக்கும் வயசு ரீதியில் இருக்கக்கூடிய சமத்துவம் எங்கே வருது அப்படின்னு பார்க்குற போது அதுக்கு ஒரு தனி மார்க் உண்டு. அப்படி வந்தால் தான் அது அழகாக இருக்கும். அது இல்லாத இப்படி வந்தால் வராது. நம்ம புது சிந்தனைகள் எப்படிலாம் பண்ணினா கூட நன்னா இருக்கிறதுக்கு அந்த ஆயுர்வேதம் சொல்லக்கூடியது தர்மசாஸ்திரம் ஒத்துன்னு இருக்கிற அதுதான். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, ஆயுர்வேதமும் தர்மசாஸ்திரமும் குழந்தையை பெற்றுக்கிறதுக்கு கல்யாணம்னே சொல்லலை. நம்ம கர்மானுஷ்டான நம்ம காரியங்களை நடத்தின்னு வந்து பெருசாகிறதுக்கு சந்தர்ப்பம் வரும்போது குழந்தையை பெற்றுக்கோ, அதுவும் வேணும் அடுத்த பரம்பரை. அதுக்காக அவள்லாம் ரூல் போட்டு வச்சுருக்கான். கண்டபடி சந்திக்கிறதுக்குன்னு வச்சுக்கலை. இந்த ஹனிமூன் மாதிரி எல்லாம் வச்சுக்கலை. அதுக்குன்னு ஒரு இடத்துக்கு போவோம், 2 பேரும் சந்திப்போம், 2 பேரும் அப்போ தயாராகிடுவோம், அப்படியெல்லாம் வச்சுக்கலை. பிறந்து அந்த குழந்தை ருதுவானதுக்கப்புறம் 4ஆவது நாளை குளிக்கிறது, 6, 8, 10, 12, 14, 16 6 நாளில் சந்திக்கலாம். அதில் சட்டியோ ஏகாசியோ வேறு ஏதோ அமாவாசையோ இருந்தால் அதுவும் போச்சு. அதனால் இவன் சந்திக்கிற நாளே குறையும் ஒரு வருஷத்தில். அப்படி அழகாக வச்சுருந்தது. இந்த மாதிரி உடனே கல்யாணம் ஆச்சு, ஹனிமூன் ஒரு 8 நாள், அதுக்கப்புறம் ஒரு 2 நாள், இதுக்கே ஒரு ஏழை கொடுத்து விட்டா அந்த சரீரம் கெட்டு போயிடும். நம்மாங்கள்லேயே கல்யாணம் நடக்கிறதுக்கு சாயங்காலமே அவளை சந்திக்க வைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமோ. கார்த்தால பல அலுவல்கள் ஏற்பட்டு சரீரம் தளர்ந்து போயிருக்கும், மனசும் பலவிதமான கவலையில் இருக்கும். இந்த 2ஐயும் சேர்த்து அவசரமாக அவளை சந்திக்க வைக்கிறதுன்னா அந்த குழந்தைகளுக்கு பிறந்த குழந்தை எப்படி இருக்கும்? இந்த மனோநிலை அங்கே வருமே இல்லையோ. அதனால் சாஸ்திரம் சொல்கிறதெல்லாம் ஏதோ ஒரு தத்துவத்தையும் நம்முடைய நன்மையையும் நம்முடைய பெருமையையும் லோக நன்மையையும் பார்த்து சொல்கிறது. அதனால் அந்த வயசு வித்தியாசம் பார்க்கணும். பார்த்தா நல்லது. குழந்தைகள் பின்னாடி புரிஞ்சுக்கும்.